ஒரு வீட்டில் வந்து சின்ன சின்ன ஆசை கூட வந்து பெரிய மோதல வந்து மாறிடும். ஆனால் அந்த ஆசை வந்து அம்மாவோட தான் இருக்குது. அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்ட்டு பாண்டியன் எடுத்த முடிவே வந்து பெருசாக இருக்குது. இப்போ அந்த வீட்டையை வந்து தலைகீழ வந்து ஆக்க போகுது. பாட்டியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அம்மாவையும் ராஜியும் கூட்டிட்டு போகிறதுக்காக வேண்டிய கதிர் வந்து முடிவு பண்ணுறான். இந்த விஷயத்தை கேள்விப்படுற முத்து சக்திவேல் 2 பேருமே செம்ம கோவத்தில் வந்து இருக்காங்க. இப்படி இருக்கிற நிலையில தான் பாண்டியன் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காரு. அது எல்லாருக்குமே வந்து செம்ம ஷாக்கிங்காக வந்து இருக்குது. அம்மாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக முத்துவேல் எடுத்த முடிவுனால சக்தி வந்து கடும் கோவத்தில் வந்து இருக்காங்க. காந்திமதியோட 75வது பிறந்தநாளுக்கு போகணும் அப்படின்ட்டு கோமதியும் ராஜியும் வந்து ஆசைப்படுறாங்க. அவங்கள்ட்ட வந்து கதிர் நம்ம போலாம் அப்படின்னு வந்து சொல்றான். கோயிலுக்குள்ள வந்து நம்மள வந்து வரக்கூடாதுன்னு அப்படின்ட்டு யாராலுமே வந்து நம்மள வந்து தடுக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்றான். இன்னொரு பக்கம் காந்திமதியும் என் மக குடும்பம் இல்லாம எனக்கு எந்த ஃபங்க்ஷனுமே வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மீறி உங்களோட பெருமைக்காக வேண்டி இந்த ஃபங்க்ஷனை வந்து என் பொண்ணு இல்லாம நடத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா நான் வீட்லயே இருந்துப்பேன், எங்கேயுமே நான் வரமாட்டேன் அப்படின்னு உறுதியா வந்து சொல்லிடுறாங்க. இப்படி இருக்கிற நிலையில தான் அம்மாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறதை பத்தி பாண்டியன் வந்து கோமதி வந்து பேசுறாங்க. என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம வாங்க டீட்டெயில்டா பார்ப்போம். அம்மாவோட 75வது பிறந்தநாள் வருது, எனக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மாவும் நான் குடும்பத்தோடு வந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து கலந்துப்பேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கோமதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனால் உங்கள் அண்ணனுக்கு வந்து சும்மா இருப்பாங்களா அப்படின்னு வந்து தயங்குறாரு. இதை கேட்ட கோமதி வந்து கண் கலங்கி நடக்காதுன்னு தெரிஞ்சதுமே கேட்கறது வந்து என்னோட தப்பு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மனசு மாறுற பாண்டியன் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாக குடும்பத்தோட அத்தை பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போவோம், அதோட அத்தையோட பேரில் வந்து அன்னதானம் ஒன்று போட்டுருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதனால கோமதி வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ராஜிட்டு வந்து பேசுகிற கதிர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தாத்தாவோட ஃபோட்டோ எதுவும் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறான். அவன் எதுக்கு அப்படி கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி வந்து ஆசைப்பட்ட மாதிரியே தாத்தாவோட சேர்த்து அவங்களோட ஃபோட்டோவையும் வரைஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறான். இதை சொன்ன உடனே ராஜி வந்து ரொம்ப சந்தோஷத்தோட ஒரே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் இருக்குது, அதை நம்ம போகிறோமா ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு கதிர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிறோம்னு கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் போனால் ஏதாவது கொடுக்கணும்ல அதுக்காக அப்படின்னு வந்து சொல்கிறான். அவன் வந்து அப்படி சொல்கிறத கேட்டு ராஜி வந்து அப்செட் ஆகுறாங்க. அந்த சமயத்தில் தான் பாண்டியன் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே வந்து கூப்பிடுறாரு. அவங்கள்ட்ட காந்திமதியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறத பற்றி வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட சுகன்யா வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிறாங்க. அப்போ சரவணன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வேணா பாட்டியை வந்து இங்கே கூப்பிட்டு வச்சு வந்து கொண்டாடலாமா, அவங்க நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகணுமா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு பாண்டியன் என்ன சொல்றான்னா, உன் அம்மா பாட்டி 2 பேருமே வந்து ஆசைப்படுறாங்க, கோயிலுக்கு தான் நம்ம போக போறோம், அப்புறம் என்ன பார்த்துக்கலாமே அப்படின்னு வந்து சொல்லி சம்மதிக்க வச்சிடறாரு. அதோட அன்னதானம் வந்து போடுற விஷயத்தையும் வந்து பத்தியும் எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு. இது எல்லாமே கேட்டுட்டு உடனே வெளியில வந்து சுகன்யா என்ன பண்றாங்கன்னா வத்தி வச்சிடறாங்க. இதனால கொந்தளிக்கிற சக்திவேல் அன்னதானம் போடுறதுக்கு அவன் யாரு, இப்பவே நம்ம போய் என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு அண்ணன் வந்து கூப்பிடுறாரு. ஆனா முத்து வந்து அவர் வந்து சமாதானம் செய்யறாரு. அம்மா இதுவரை ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதே இல்லை, இப்பதான் வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்கு, அவங்க கோயிலுக்கு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதை கேட்டு டென்ஷன் ஆகிற சக்தி என்ன பண்றாருன்னா ரூமுக்கு வந்து கொந்தளிக்கிறாரு. குமார் உள்ள வந்து அவர் வந்து சமாதானம் செய்யறான். அங்க பாண்டியன் வந்து போடுற அன்னதானத்தை யாருமே வந்து சாப்பிடக்கூடாது, நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. குமாரும் நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன்ப்பா அப்படின்னு நம்பிக்கையா வந்து சொல்றான். இதுக்கப்புறம் அங்க நடக்கிறத வந்து பார்க்கறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். கோமதியோட அம்மாவுக்காக எடுக்கிற பாண்டியனோட முடிவு வந்து அந்த குடும்பத்தையே வந்து பிளக்குமா, சக்திவேல் இருந்து என்ன சதி பண்ண போறாரு, அன்னதானத்தையே வந்து விஷமா வந்து மாத்திடுமா, இல்ல கோமதியோட ஆசை வந்து நிஜமாவே வந்து நிறைவேறுமா, இதுக்கு எல்லாமே நாளைக்கு எபிசோட்ல நமக்கு அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு தெரிய வரும். இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாவே இருந்துச்சு. ஒரு பக்கம் அம்மாவோட ஆசை வந்து நிறைவேற போகுது, இன்னொரு பக்கம் சக்திவேலோட கோபம் வந்து வெடிக்க போகுது, இன்னும் நிறைய ஷாக்கிங் ட்விஸ்ட் வந்து வரப்போகுது இந்த சீசன்ல. இந்த வீடியோட நரேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையோட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.